இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அமைச்சரவை சீரமைக்கப்படாது, பதவி விலகுவது தடுக்கப்படாது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் திட்டவட்டம். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் முடிவை மையமாக கொண்டு அமைச்சரவை சீரமைக்கப்படாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அமைச்சரவையிலிருந்து யாரும் பதவி விலகினால் தடுக்கப்படாது என்று PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். PKR கட்சி தேர்தல் என்பது கட்சிக்குள் நடைபெறும் போட்டியாகும். இந்த போட்டிக்கும் அமைச்சரவை சீரமைப்புக்கும் தொடர்பு இல்லை என்பதை டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் என்பதும் முக்கிய பதவிகளுக்கு போட்டி என்பதும் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் அனைத்து பலத்தையும் ஒருங்கிணைப்பதற்கும் நடைபெறும் ஒரு ஜனநாயக நடைமுறையாகும். அதேவேளையில் PKR தேர்தல் என்பது சொந்த நண்பர்கள், பால்ய சகாக்கள் மற்றும் தங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இடையே நடைபெறும் போட்டியாகும். எனவே இதற்கும் அமைச்சரவை சீரமைப்புக்கும் தொடர்பு உள்ளது என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் PKR கட்சி துணைத் தலைவர் தேர்தலில் தம்மை எதிர்த்து போட்டியிடும் அன்வாரின் புதல்வியும் உதவி தலைவருமான நூருல் ஈசாவிடம் தாம் தோல்வி காணும் நிலை ஏற்படுமானால் அமைச்சரவையில் தாம் அங்கம் வகித்து வரும் பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி அறிவித்து இருப்பது தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வார் எதிர்வினையாற்றியுள்ளார். இரு வயோதிகர் பயணித்த கார் 4-wheel டிரைவ் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அவ்விருவரும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு 9 மணி அளவில் பேரா முவாலிம் மாவட்டம் தஞ்சோங் மாலிம் அருகில் ஜாலான் குவாலஸ்லீமில் நிகழ்ந்தது. முகமது ஷாரிஃப் ஹஷீம் மற்றும் ஷஹருடின் அமான் என்ற 73 வயதுடைய இருவரும் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். இரு முதியவர்களும் சுங்காய் டெல்டா குனோங் பெசுட் நிலக்குடியேற்ற பகுதியை சேர்ந்தவர்கள் என்று முவாலி மாவட்ட போலீஸ் தலைவர் சுஹைமி முகமது தெரிவித்தார். கோலாலம்பூரில் தொடங்கவிருக்கும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படவிருப்பதால் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தவிருக்கும் வாகனமோட்டிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆசியான் பேராளர்களின் வருகையையொட்டி புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து போலீசாரின் ஆலோசனைக்கு ஏற்ப நெடுஞ்சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படவிருப்பதாக வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை வாரியமான பிளாஸ் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒரு மலாய்க்கார முஸ்லிமான தன்னை குட்டி என்று அழைத்து சிறுமைப்படுத்திவிட்டதாக அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடிக்கு எதிராக முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் வரும் ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. குட்டி விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி கோலாலம்பூர் நீதிமன்ற கட்டட வளாகத்தில் துன் மகாதிர் செய்தியாளர் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். அந்த செய்தியாளர் கூட்டத்தில் துன் மகாதிர் வெளியிட்ட தகவலின் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு செய்துவிட்டதாக கூறி அந்த முன்னாள் பிரதமருக்கு எதிராக துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளார். கொண்டோமினியம் வீடொன்று தீப்பிடித்துக் கொண்டதில் தப்பிக்க முயற்சித்த மூவர் கடும் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 6:20 மணியளவில் ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ புக்கிட் ரஹ்மான் புத்ராவில் நிகழ்ந்தது. காலை 6:31 மணியளவில் பெறப்பட்ட அவசர அழைப்பை தொடர்ந்து சுங்கைபுலோ தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 9 வீரர்கள் நிலையத்திலிருந்து 3.7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில இயக்குநர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். காலை 6:46 மணியளவில் சம்பவ இடத்தை சென்றடைந்த தீயணைப்பு வீரர்கள் 16வது மாடியில் எரிந்து கொண்டு இருந்த வீட்டில் தீயை சுமார் 20 நிமிடத்திற்குள் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்று அவர் கூறினார்.
வீடு 80 விழுக்காடு அழிந்த நிலையில் கடும் புகையின் காரணமாக மூவர் கடும் மூச்சு திணறலுக்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்பா சிகிச்சை மையத்தில் அதன் நடத்துனர் மீது எரிதிரவ வீச்சு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் 38 வயதுடைய மாது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளாந்தான் பாச்சோ பெரிஸ் குபோர் பசாரில் கடந்த வாரம் சனிக்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் அந்த பெண் நேற்று புதன்கிழமை மாலை 4 மணியளவில் கொலக்ராயில் ஒரு ரப்பர் தொழிற்சாலை முன் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட பெண்ணின் கைபேசி மற்றும் பெரோடுவா மைவி கார் முதலியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து இருப்பதாக கிளாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் தெரிவித்தார். வாடிக்கையாளர் என்ற போர்வையில் வந்ததாக நம்பப்படும் அந்த மாது ஸ்பா மைய உரிமையாளரான 27 வயது பெண்ணின் முகத்தில் இந்த எரிதிரவக வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளார். முகத்தில் கடும் தீக்காயங்களுக்கு ஆளான ஸ்பா நடத்துனர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். விஷால் ஸ்திரீமிக்ஸ் ஏற்பாட்டில் தாமரை ஜுவல், தஸ்லி நிறுவனம் ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் எதிர்வரும் ஜூன் 28ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் கோலாலம்பூர் மன்னாரா PGRMல் உள்ள டேவான் வவாசான் மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது ஜி தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் லைஃப் இன் KL இசை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி குறித்த முன்னோட்ட செய்தியாளர் சந்திப்பும் அதே போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்டு 3வது இடத்தை வென்ற ஹேமித்ரா ரவிச்சந்திரனுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் இன்று பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜாலான் துன் சம்பந்தனில் அமைந்துள்ள ஈரோடு அம்மன் மெஸ் உணவகத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி இந்த என்னுடைய தங்கை என்னோட இந்த குழந்தை நம்மளுடைய எல்லாத்தையோட குழந்தை, இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா. அந்த குழந்தைக்கு ஏதேனும் செய்யணும் அப்படின்னு நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கு நீங்க பார்த்திருக்கலாம் சரிகமால முதலாவது திவினேஷ் வந்தாரு, 60 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு. அப்புறம் யோகேஸ்வரிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஹேமித்ராக்கு வந்து தஸ்லி நிறுவனம் வந்து ஒரு 10,000 வெள்ளி கொடுக்கறாங்க. அதே சமயத்துல அப்புறம் வந்து மகாஸ்தா லாஜிஸ்டிக் அவர் வந்து ஒரு 10,000 வெள்ளி கொடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் அந்த அன்னைக்கு கொடுக்க போறாங்க. காரணம் யாருக்கு? எனக்காக அல்ல, இந்த குழந்தைக்காக. இந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும், இந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வந்து வளரணும். அப்ப நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமா இந்த நிகழ்ச்சியா வந்து நம்ம வந்து நடத்தி கொடுக்கணும்ன்ற ஒரே ஆசை. மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணனின் தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த இசை நிகழ்ச்சியில் அண்மையில் உலக தமிழ் இசை ஆர்வலர்களின் மனம் கவர்ந்த ஜி தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸின் இளம் பாடல் நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என ஏற்பாட்டு நிறுவனத்தை சேர்ந்த விஷால் தெரிவித்தார். முதல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னோட ஃபினாலிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு நிறைய ஓட் பண்ணீங்க. உங்களோட ஒரு ஆதரவுனால தான் என்னால் செகண்ட் ரன்-அப் எனக்கு முடிஞ்சது. ஸோ இந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வர்ற 28ஆம் தேதி ஷோக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் மட்டும் வரல, என்னோட குட்டீஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. மஹாத்தி குட்டி, அபினேஷ் அண்ணா, யோகேஷ் அக்கா, டிவினேஷ், ஸ்ரீமதி அக்கா, அதில் நானும் ஒரு ஆளாக பாட போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன். நன்றி, வணக்கம். பாடகர்களை தவிர ஒட்டுமொத்த இசை நிகழ்ச்சியும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முழுக்க மலேசியர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மலேசிய கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலும் இந்த இசை நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என விஷால் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.